நமசிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள், ஆன்மீக பரிகார தகவல்கள், அரசியல் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கலாம். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமா, ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க, சந்திரனுடன் கிரகங்கள், சந்திரனுடன் இணைய வேண்டிய கிரகங்கள், இணையக்கூடாத கிரகங்கள், சந்திரனோடு எந்தெந்த கிரகங்கள்லாம் இணையலாம் அப்படிங்கிறதையும், எந்த கிரகங்கள்லாம் இணையக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. பொதுவாகவே சந்திரன் எதை குறிக்கும் அப்படின்னா, தாய் வழி உறவுகள், மனோகாரகன், எண்ணத்திற்கு, கற்பனைக்கு அதிபதி. எண்ணத்திற்கு அதிபதி யாரு அப்படின்னா, எண்ண ஓட்டத்திற்கு அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரன் ஒரு ஜாதத்துல மிக மிக வலிமையாக இருக்க வேண்டுங்க. ஏன்னா சந்திரன் தான் மனம் சார்ந்த விஷயங்கள். ஒரு மனிதனுக்கு மனம் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய தன்மை, இது போன்ற விஷயங்கள்லாம் தெளிவாக இருக்கணும். அதுல எந்த குழப்பம் இருந்தாலும் அதுல எல்லா விஷயத்திலும் அது குழப்பத்தை ஏற்படுத்தும். அப்ப சந்திரன் ஒரு ஜாதகத்துல வலிமையாக தான். புத்தி காரகன் சொல்லக்கூடிய யாருன்னா புதன், எண்ணத்திற்கு காரகன் யாரு அப்படின்னா சந்திரன். அப்ப இந்த இரண்டு கிரகம் ஒரு ஜாதகத்துல வலிமையாக இருக்கணும். எந்த நிலையிலும் சந்திரன் கெடவே கூடாது. சந்திரன் கெட்டாலே குழப்பவாதி. ஏதாவது குழப்பங்களை, ஒரு முடிவை தெளிவாகவே எடுக்க முடியாது. எந்த ஒரு டெசிஷன் டெசிஷன் கரெக்டா எடுத்தா எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா டெசிஷன் இவங்களால கரெக்டாக எடுக்கவே முடியாது அப்படிங்கிற அமைப்பு உண்டுங்க. அப்ப சந்திரன் எந்தெந்த கிரகத்தோடு இணைந்தால் அதனுடைய தன்மை நன்றாக இருக்கும், எந்த கிரகத்தோடு இணைந்தால் அதனுடைய தன்மை முழுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னாங்க, சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திரன் சூரியன், முதல்ல சூரியனோட இணைவு. சந்திரன் சூரிய இணைவுனாலே அது எந்த அமைப்புல கொண்டு வரும் அப்படின்னா அமாவாசை நெருங்கிய நிலையில, அமாவாசை விட்டு அப்போதான் விலகிய நிலையில இப்படிதான் இருக்கும். அப்ப சூரியனோடு சந்திரன் இணையலாம், அதை பத்தி எந்த அமைப்பு இல்லை. ஆனா இந்த சூரியன் சற்று வலுவிழக்கக்கூடிய தன்மையானது ஏற்படும். சூரியன் சந்திரன் இந்த இடத்துல அமாவாசை தோஷமாக இருந்தாலும், அந்த இடத்துல சந்திரன் உச்சமாக இருந்தால், சந்திரன் ஆட்சியாக இருந்தால் இந்த இடத்துல எந்த பாதிப்பும் கிடையாது. ஒருவேளை அந்த சூரியன் ஆட்சியாக இருந்தால், சூரியன் உச்சமாக இருந்தால், அது போன்ற அமைப்பிலையும் எந்த பாதிப்பு. அதாவது சந்திரனோடு சூரியன் இணையலாம். இந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் கொஞ்சம் ஸ்தான பலத்தோட இருந்தா நல்லதுங்க. உதாரணத்திற்கு சந்திரன் ரிஷபத்துல இருக்காரு, அந்த இடத்துலயே சூரியன் இருக்காரு. சந்திரன் மேஷத்துல இருக்காரு, அந்த இடத்துலயே சூரியன் இருக்காரு. இது போன்ற அமைப்புங்கிறது அமாவாசை தோஷத்துக்கு சற்று விதிவிலக்காக வரும். ஏன்னா சந்திரன் உச்சமாக இருக்கின்றார் என்ற ஒரு அமைப்புல வரும். அதே போல சந்திரன் இந்த இடத்துல ஆட்சியாக இருக்கின்றார், அதோடு சூரியன் இணைந்திருக்கின்றார். இந்த இடத்துல சூரியன் ஆட்சியாக இருக்கின்றார், அதோடு சந்திரன் இணைந்திருக்கின்றார். இது போன்ற அமைப்புல சந்திரனோடு சூரியன் இணைவது ஒரு விதத்தில் நல்ல அமைப்பு தான். இந்த அமைப்புல தாராளமாக இணையலாம். ஆனா சந்திரன் சூரியன் இணைந்து அதை சரி பார்ப்பது, இது போன்ற அமைப்பு இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல சந்திரனும் கெட்டுடுவார், சூரியனும் கெட்டுடுவார். அப்ப இந்த இடத்துல சந்திரன் சூரியன் இணைவு என்பது ஒரு நல்ல இணைவாகவே நம்ம எடுத்துக்கலாம். அதே போல சந்திரனோட செவ்வாய் இணையலாமா? அவர் என்னதான் அமாவாசை சந்திரனாக இருந்தாலும், தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் தாராளமாக செவ்வாயோடு அவர் இணையலாம். சந்திரன் செவ்வாய் இணைவு என்பது எந்த ரூபத்திலுமே சந்திர மங்கள யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகத்தை பெற்றுத்தரும். சந்திரனோடு முழுமையாக செவ்வாய் இணையலாம், எந்த தவறு கிடையாது. ஆனா சந்திரன் செவ்வாய் இணைந்து அதோடு ஒரு ராகு இணைவது, அதை சனி பார்ப்பது, அதோடு ஒரு கேது இணைவது, இது போன்ற அமைப்பு தான் இருக்கக்கூடாது. சந்திரனோடு செவ்வாய் எந்த நிலையிலும் இணையலாம். உதாரணத்துக்கு சந்திரன் நீச்சம் பிளஸ் செவ்வாயோடு இணைகின்றார், நீச்ச பங்கம்ங்கிற பாயிண்ட் வந்துடும். சந்திரன் அமாவாசை நிலையில் இருந்தாலும் கூட செவ்வாயோடு இணையும் போது நல்ல அமைப்பு தான் தருவார். சந்திரன் இந்த இடத்துல ஓரளவுக்கு நல்ல நிலையை தான் பெறுவார். ஏன்னா அவர் தன்னுடைய நண்பரான செவ்வாயோடு இணைந்திருக்கின்றார். மாறாக அது ஒரு மங்கள யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தி தருதுங்கிற அடிப்படையில சந்திரனோடு செவ்வாய் தாராளமாக இணையலாம் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துருங்க. அதே போல சந்திரனோடு புதன் இணையலாமா? சந்திரனோடு புதன் இணையலாமா? சந்திரன் புதன் இணைவுனா பொதுவாகவே எந்த அமைப்புல வரும் அப்படின்னா சூரியனுக்கு நெருக்க, சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் தான் புதன். அப்ப இது போன்ற அமைப்புல தான் வரும். ஒன்னு சூரியன் இங்க இருப்பார் அல்லது இங்க இருப்பார். அப்ப இது போன்ற அமைப்புல இருக்கும்போது சந்திரன் வளபிறை சந்திரனாக இருந்து அதோடு புதன் இணைவது நல்லது. ஆனால் சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருந்து அதோடு புதன் இணையும் போது இந்த இடத்துல புதன் பாதிக்கப்படுகின்றார் என்ற அமைப்பு வந்துடும்.
ஏன்னா இந்த இடத்துல புதனுடைய ஒளி என்ன ஆயிடுது, குறைவுபடுது அப்படிங்கிற அமைப்புல வந்துடும். அப்ப சந்திரனோடு புதன் இணையலாம். ஆனா சந்திரன் வளர்பிறை நிலையில் இருந்து புதன் இணைவது நல்லது. தேய்பிறை நிலையிலிருந்து இணைவது என்பது சிறந்த இணைவு அல்ல என்றால் வரும். ஆனா சந்திரனோடு புதன் இணைந்தாலும் ஒரு குருவின் பார்வை எல்லாவற்றையும் மாற்றும். ஒரு குரு பார்க்கின்றார், இந்த இடத்துல சந்திரனும் வலுவடைகின்றார், புதனும் வலுவடைகின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துருங்க. அப்ப சந்திரனோடு புதன் இணையலாம். ஆனால் புதன் வளர்பிறை நிலையில் உள்ள சந்திரனோடு இணைவது நல்லது. இந்த இடத்துல சந்திரன் வலிமை அடைகின்றார் என்ற பாயிண்ட் வரும். சுபத்துவம் சந்திரன் புதனோடு இணைந்து சந்திரன் பாதிக்கப்படல, ஆனால் புதன் இங்கே பங்கப்படுகின்றார் என்ற பாயிண்ட் வரும். வளர்பிறை நிலையில் இருந்தால் பிரச்சனை இல்லை. தேய்பிறை நிலையில், அமாவாசை நிலையில், அமாவாசை நெருங்கிய நிலையில், உதாரணம் சூரியன் இங்க இருக்காரு, இங்க சந்திரன் புதன் இணைவு, இந்த இடத்துல புதன் கூட கொஞ்சம் ஸ்தான பலத்தோட இருப்பார், உச்சமா இருப்பார். இந்த இடத்துல புதன் சற்று வலு வந்து அதிகப்படியான வலுவை இழக்க மாட்டார். ஏன்னா கன்னி வீட்டுல புதன் உச்சங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வராருல, அதனால இந்த இடத்துல பெருசா வலுவிழக்க மாட்டார். ஆனா மற்ற இடங்கள்ல நீங்க பாத்தீங்க, ஆட்சி உச்ச தவிர மற்ற இடங்கள்ல பார்க்கும்போது, இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுங்களேன், இங்க சூரியன் உச்சம், இங்க சந்திரன் இருக்கிறார், புதன் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல புதன் கடுமையாக வலுவிழக்கிறார். எப்படி? புதன் நீச்சமும் ஆகுறாரு, அமாவாசை சந்திரனோடும் இணைகின்றார் என்ற அமைப்புல தான். அப்ப இந்த பாயிண்ட் நீங்க எடுக்கணுங்க. அதற்கடுத்து பார்க்கும்போது சந்திரனோடு குரு இணையலாமா? சந்திரனோடு குரு இணைவது என்பது ஒரு நல்ல இணைவுங்க. குரு சந்திர யோகம் என்கிற ஒரு அற்புதமான யோகம். குரு சந்திரன் இணைவு என்பது ஒரு அற்புதமான இணைவு. ஆனா என்ன ஒரு பாயிண்ட் நீங்க எடுக்கணும் அப்படின்னா, இருவருமே, அதாவது ஒரு ஜாதகத்துல ஒரு வளபிறை சந்திரன் ஒரு குரு, இரண்டு குரு இருக்கிறதா அர்த்தம். ஒரு தேய்பிறை சந்திரன் ஒரு சனி, இரண்டு சனி இருப்பதாக அர்த்தம். தேய்பிறை சந்திரன் அமாவாசை நெருங்கிய நிலையில் உள்ள சந்திரன். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பாயிண்ட் வரணும்னா, குருவும் இருக்காரு, சந்திரன் இருக்காரு, ஆனால் இந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்து குருவும் அங்க இருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன். அப்ப இந்த இடத்துல என்ன அமைப்பு வந்துடும்னா, அந்த பாவகம் அதிகப்படியான சுபத்துவம் அடைந்து பாவகத்தின் வழியான நன்மைகள் கிடைக்காது. ஒரு பாவகம் அதிக சுபத்துவம் அடையக்கூடாது. இந்த பாவகம் என்ன பாவகமா வருதோ அந்த பாவகத்தினுடைய தன்மையில குறைபாடு ஏற்படும். இந்த பாயிண்ட் நீங்க எடுக்கணும். அப்ப இந்த இடத்துல குரு இருக்கலாம், சந்திரன் சற்று பௌர்ணமி விட்டு ஒரு விலகிய 2ஆம் நாள் சந்திரனாக இருந்தா இன்னும் நல்லது. அப்ப இந்த இடத்துல குருவும் ஒளிபொருந்தன் இல்ல, சந்திரனும் ஒளிபொருந்தா இந்த பாவகம் அதிகப்படியான சுபத்துவத்தால் இந்த பாவகம் என்ன பாவகமா வருதோ அந்த பாவகத்துல குறைகள் ஏற்படும். இந்த பாயிண்ட் நீங்க எடுக்கணுங்க. அப்ப குரு சந்திரன் இணைவு என்பதும் ஒரு நல்ல இணைவாகவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அமைப்பு வருங்க. அதே போல சந்திரனோடு சுக்கிரன் இணைவது, சந்திரனோடு சுக்கிரன் இணையலாமா? சந்திரனோடு தாராளமாக சுக்கிரன் இணையலாம். சந்திரனோடு சுக்கிரன் இணைவது அப்படின்னாலும் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, அமாவாசை நிலையில தான் வரும். அமாவாசை நிலையில வரும். எப்படின்னா சூரியன் சுக்கிரன் 20 எப்படி இருப்பாங்க அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கிரகங்கள்ல, அப்ப முக்கூட்டு கிரகங்கள் சொல்றோம், அந்த அமைப்புல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சந்திரன் வளபிறை சந்திரனாக இருந்து சுக்கிரனோடு இணைவது, சுக்கிரன் கிடமாட்டார். ஆனால் அவர் அமாவாசை நிலையில் சுக்கிரனோடு இணையும் போது சுக்கிரன் இங்கே பாதிக்கப்படுகின்றார் என்ற பாயிண்ட் வந்துடும். அப்ப அதையும் நீங்க பார்க்கணும். சுக்கிரன் இங்க வளபிறை நிலையில் உள்ள சந்திரனோடு இணைந்திருக்கின்றாரா, தேய்பிறை நிலையில் உள்ள சந்திரனோடு இணைந்திருக்கின்றாரா? ஆனால் சுக்கிரனோடு சந்திரன் சுபத்துவம் அடைகின்றார். சந்திரனோடு புதன் இணைந்தால் சந்திரன் சுபத்துவம் அடைகின்றார். இந்த பாயிண்ட் நீங்க எடுக்கிறோம். அதே போலதான் சந்திரனோடு சுக்கிரன் இணைந்தால் சந்திரன் இங்கே வலிமை பெறுகின்றார். சந்திரன் திட்டம் ரொம்ப பிரகாசம் ஆகிறார், தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய தன்மை எல்லாமே ஏற்படும். ஆனா சுக்கிரன் இங்கே சற்று வலுவெடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும் தேய்பிறை நிலையில் சந்திரனோடு சுக்கிரன் இணைந்தால் அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க எடுத்துக்கணுங்க. அதே போல சந்திரனோடு சனி இணையலாமா சார் அப்படின்னா, சந்திரன் சனி இணைவு என்பது எந்த நிலையிலுமே இருக்கக்கூடாதுங்க. இல்ல சார் சந்திரன் சனி இணைவு இருக்குங்க, ஆனா டிகிரி அடிப்படையில் விலகி இருக்குன்னா பிரச்சனை இல்லை. மிக நெருக்கமாக இருக்கின்றார், ஒரு குருவின் பார்வை எங்கே கிடைக்கின்றதா, பரவாயில்லை, நிவர்த்தி. ஆனா எந்த விதமான சுபத்துவமும் இல்லாத நிலையில சந்திரனோடு சனி இணைகின்றார். உதாரணத்திற்கு சந்திரன் இந்த இடத்துல நீச்சமும் ஆகுறாரு, சனியோடு கூடுகின்றார். இந்த இடத்துல கடுமையான மனக்குழப்பம், தேவையில்லாத பயம். இந்த பயத்தை தேவையே இருக்காது, அந்த பயத்தால புண்ணியமே கிடையாது, ஆனா அது போன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். உடல் ரீதியான விஷயங்கள்ல அடிக்கடி உடல் நோய்கள் நோய் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். சந்திரனா உடல்காரகன் மனோக்காரகன், சனியோடு கூடும்போது நோய் உண்டு, ஏதோ ரூபத்துல சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி அமைப்பு சந்திரன் சனி சேர்க்கை தரும். சந்திரனோடு சனி சேர்ந்தால் சுபகாரியங்கள் விரைவில் நிகழ முடியாமல் தடை தாமதம் ஏற்படும். இதை நம்ம புணர்ப்பு தோஷம் என்ற பாயிண்ட் வரும். சந்திரன் சனி இணைவது எந்த ரூபத்திலும் கூடாது.
சந்திரனோடு சனி இணைவதே கூடாது. சந்திரன் சனி என்பது சந்திரன் இங்கே முழுமையாக பாதிக்கப்படுகின்றார், மனோகாரகன் பாதிக்கப்படுகின்றார். என்ன ஓட்டத்தில் மனக்குழப்பம், எதிலுமே தெளிவான முடிவு எடுக்காம எல்லாமே குழப்பம் பண்ணிக்கிட்டே நிற்கிறது. இது போன்ற விஷயங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல சந்திரனோடு ராகு இணைவது என்பதும் சரியில்லாத இணைவு தான். சந்திரன் இங்க உச்சமாவே இருக்காரு, அப்பயே ஒரு ராகுவோடு நெருங்கி கூடியிருக்கிறார் என்றாலும் கூட சந்திரன் ராகு இணைவு என்பது நல்ல இணைவு அல்ல, கிரகணம் என்ற பாயிண்ட் நீங்க எடுக்கணும். சந்திரனோடு ராகு இணையவே கூடாது. இல்ல சார் சந்திரன் ராகு இணைந்திருக்கிறார், ஒரு குருவின் பார்வை, பரவாயில்ல. முதல்ல ஒரு குழப்பமான முடிவு எடுத்தா கூட பிறகு அதை சரி செஞ்சுக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல குழப்பமான முடிவை பெரும்பாலும் எடுத்துக்கிட்டே இருக்கிறது, இது போன்ற அமைப்பு ஏற்படும். அதே போலதான் சந்திரன் கேது இணைவு, சந்திரனோடு கேது இணைந்தாலும் அதுவும் கிரகணம் என்ற அமைப்புல போகும். சந்திரன் கேது இணைவு என்பது நல்ல இணைவு அல்ல. சந்திரனோடு சனி இணைவது, ராகு கேது போன்ற கிரகங்கள் இணைவது ஒரு நல்ல இணைவாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாதுங்க. இப்ப இது போன்ற இணைவு இல்லாமல் இருப்பதுதான் சிறந்தது. அதற்கு விதிவிலக்குகள் உண்டா? விதிவிலக்குகள் உண்டு. குருவின் பார்வை, சுபத்துவம், இது போன்ற விஷயங்கள் அதற்கு விதிவிலக்கு உண்டு. இல்ல சார் சந்திரன் கேது இணைந்திருக்கார்கள், ஆனால் டிகிரி அடிப்படையில் விலகி இருக்கார்கள், பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பாயிண்ட் நீங்க தெளிவாக பார்க்கும் போதுதான் முழுமையான பலனானது வெளிப்படும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.